வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது விக்ரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை. அதாவது பல்வேறு ஆண்டுகளாக, பல ஆண்டு காலமாக விவசாயிகள் கோரி வந்த பாலினுடைய கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அதன்படி எருமை பாலினுடைய விலையை லிட்டருக்கு 4 ரூபாயும், பசும்பாலினுடைய கொள்முதல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாயும் என உயர்த்தி தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரிய அளவிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒருபுறம் விவசாயிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இங்கே இதோடு சேர்த்து பாலினுடைய விற்பனை விலையை, அதாவது பொதுமக்கள் வாங்கக்கூடிய விற்பனை விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் என அதிரடியாக உயர்த்தி வழங்கி அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. இது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பால் விலை ஏற்றம் என்பது அமலுக்கு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். இதற்கு பல்வேறு காரணங்களை தமிழக அரசு சொல்கிறது. அதாவது ஆவின் நிறுவனம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக இழப்பில் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இதை நிர்வாகம் சீராக செல்ல வேண்டும் என்று சொன்னாலும், இழப்பை சரிகட்ட வேண்டும் என்று சொன்னாலும் இந்த விற்பனை விலையேற்றத்தை தவிர்க்க முடியாது என்று அரசு தொடர்ந்து சொல்லி வருகிறது. இதையே பால் உற்பத்தியாளர்களும் பால் முகவர்களும் ஆதரிக்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் சொல்வது என்பது, சமூக ஆர்வலர்களுடைய கருத்து என்பது, ஆவின் என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அரசு இந்த பொதுத்துறை நிறுவனத்தை செயல்படுத்திக் கொண்டு வருவதே மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான பால் போன்ற அத்தியாவசிய பொருளை தங்குதடையின்றி, எந்த காலத்திலுமே தங்குதடையின்றி விலையேற்றத்தாலும் பல்வேறு பிரச்சனைகளாலும் மக்களுக்கு அது கிடைக்காமல் நின்றுவிடக்கூடாது என்ற காரணத்தால் தான் பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது இந்த பாலை விற்பனை செய்து வருகிறது. இந்த ஆவின் பால் விற்பனை நிலையம் அல்லது நிறுவனம் என்பது ஒரு லாப நோக்கத்தில், ஒரு தனியார் நிறுவனம் போல தனியார் நிறுவனங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு இந்த விலையேற்றம் செய்தால் மக்கள் எங்கே செல்வார்கள்? அதுவும் இந்த ஆவின் பாலை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் ஆகியவர்கள் யார் என்று பார்த்தால் கீழ்த்தட்டு வர்க்கம், அதாவது மத்தியதர வர்க்கத்திலேயே கீழ் மத்தியதர வர்க்கம், அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மத்தியதர மக்கள் தான் இந்த ஆவின் பாலை உபயோகப்படுத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அவர்களுடைய மாத பட்ஜெட்டில் பெரிய அளவிற்கு துண்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை, அதிர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான பல்வேறு காரணங்களை அவர் சொன்னாலும் இது பற்றி விரிவாக பேசுவதற்காக, இந்த விலையேற்றத்தை தவிர்க்க முடியாதா, இதற்கு என்ன காரணம், மக்கள் என்ன கருதுகிறார்கள், இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு தமிழ்நாடு பால் முகவர் சங்க தலைவர் திரு S.A. பொன்னுசாமி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ராம்குமார் சென்னையிலிருந்து மக்களுடைய மனநிலையை, என்ன ஓட்டத்தை பதிவு செய்ய காத்திருக்கிறார். வணக்கம் ராம்குமார். முதல்ல நான் திரு பொன்னுசாமி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் பாக்குறேன். இந்த பால் விலை ஏற்றம், கொள்முதல் விலையை 5 ரூபாயும் 4 ரூபாயும், பசுபாலுக்கு 5 ரூபாயும், எருமை பாலுக்கு 4 ரூபாயும் உயர்த்தி இருக்கிறது. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சி. முகவராக நீங்கள் பால் விலை ஏற்றத்தை, இந்த விற்பனை விலை ஏற்றத்தை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது நாங்கள் முகவர்களா முதல்ல பால் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலை கிடைத்தால் மட்டும்தான் அதற்குரிய உற்பத்தி தாராளமாக நடைபெறும். அப்போதுதான் அந்த பொருள் தங்குதடை இல்லாம பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும். அந்த சூழ்நிலை நீண்ட காலமாக விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே சமயம் விற்பனை விலையை 10 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க அப்படின்றது நிச்சயமா ஜீரணிக்க முடியாத விஷயமாக இருந்தாலும் கூட இது காலத்தின் கட்டாயமா தான் நாங்க பாக்குறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்துல நாளொன்றுக்கு 1.5 கோடி லிட்டர் பால் விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல 1,29,00,000 லிட்டர் தனியார் பால் நிறுவனங்களும், 21 லட்சம் லிட்டர் பால ஆவி நிறுவனமும் பொதுமக்களுக்கு விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல 1,29,00,000 லிட்டர் பால் விற்பனை செய்யக்கூடிய தனியார் பால் நிறுவனங்கள் ஆவி நிறுவனத்தை விட லிட்டருக்கு 13 ரூபாய் அதிக விலைக்கு தான் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2011 விற்பனை விலையை உயர்த்திய தமிழக அரசு கடந்த 3 ஆண்டு காலமாக விற்பனை விலையை உயர்த்தல. இதை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் தலையில் பாரத்தை சுமத்தியதான் ஜீரணிக்க முடியாத விஷயம். ஆனா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு வரும்போது இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. ஜனவரியில 3 ரூபாய் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்திருக்க தமிழக அரசு அப்ப விற்பனை விலையை உயர்த்தல. அதன் மூலமா ஆண்டுக்கு 450 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த 10 மாதத்துல மட்டும். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல இந்த 5 ரூபாய் உயர்த்திட்டு மேலும் விற்பனை விலை உயர்த்தாம இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கடுமையான வீழ்ச்சியை நோக்கி ஆவி நிறுவனம் போகும். விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுக்க முடியாத நிலைமை போகின்றதால விலையை உயர்த்திருக்காங்க.
இதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய பொன்னுசாமி. அதாவது ஆவின் நிறுவனம் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும். கொள்முதல் விலையை ஏற்றிவிட்டு விற்பனை விலையை ஏற்றாமல் வைத்திருந்தால் ஆவின் நிறுவனம் வீழ்ச்சியை சந்திக்கும். அதை சரி செய்யவே அல்லது ஆவின் நிறுவனத்தை காப்பாற்றவே இந்த விலையேற்றம் தவிர்க்க முடியாதது என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது. பொதுமக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? திரு ராம்குமார் களத்தில் இருக்கிறீங்க. பொதுமக்கள் என்ன கருதுகிறார்கள்? இந்த விலையேற்றம் இது பற்றிய அறிவிப்பு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுமக்கள் என்ன கருதுகிறார்கள்? திரு ராம்குமார். மக்களின் அன்றாட அத்தியாவசிய தேவையான பால் விலை, விற்பனை விலை 1 லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்திருப்பது ஏழை எளிய குறிப்பாக நடுத்தர மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையின் இந்த மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் தற்போது நாம் நிற்கிறோம். இந்த ஆவின் பால் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டது பற்றி அவர்களின் கருத்துக்களை நேரடியாக கேட்டறிவோம். இப்போ ஆவின் பால் 1 லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கு? எந்த இதுன்னா விலைவாசி ஏறி போச்சு, வாங்க முடியல. வேற எப்படி சொல்றது? அதனால விலைவாசி குறைக்கணும். கூலிக்கு ஏழைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கூலிக்கு வேலை செய்யறோம். இப்ப 10 ரூபா 1 லிட்டருக்கே 10 ரூபா விலை இருக்கனால உங்க பட்ஜெட்ல எவ்வளவு தூரம் அது அதிகமா செலவு செய்ய வேண்டிய இருக்கு சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பால் விலை ஏறி போச்சுன்னா எல்லாமே விலைவாசி ஏறி போச்சுன்னா என்ன பண்றது? நாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் நீங்க எவ்வளவு பால் வாங்குவீங்க? இப்ப 10 ரூபாய் ஏத்த போறதுனால நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து 1 ரூபாய் ஏத்த போறாங்க. சோ இதனால பட்ஜெட்ல உங்களுக்கு எவ்வளவு தூரம் அதிகமா செலவு செய்ய வேண்டி வரும்? 1 லிட்டர் வாங்கிருந்தோம். இப்ப ஜாஸ்தியா வாங்கினா கம்மியா தான் வாங்கணும். இனிமே நம்ம எப்படி வருமானம் வச்சு அது ஏற்ற தான் வாங்கணும். இது பத்தி உங்களுக்கு பால் விலை உயர்வு பத்தி உங்களுக்கு கருத்து? இனிமேல் கஷ்டமா இருக்குங்க. இது மாதிரி இருந்தா எங்க பால் ஜாஸ்தியா நாங்க கூலி வேலைக்கு தான் நாங்க செய்யறோம். இந்த கூலி வேலைகளே எங்களுக்கு வர வருமானம் தான் வச்சு நம்ம பார்க்க முடியும். இப்ப நாங்க 3 லிட்டர் பால் வாங்கிட்டனால குழந்தைங்களுக்கு நாங்க பால் கொடுக்கணும். இப்ப விலை ஏற்றினா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க சொல்ல பாக்கலாம். காய்கறியே விலை ஜாஸ்தி ஆகி போகுது. இன்னும் எது வாங்க போனாலும் எதுவா இருக்கு. நாங்க எங்க போக முடியும்? நாங்க போனா உண்டு, இல்லன்னா இல்ல எங்க கூலி. அதுக்கு அடுத்த தகுந்த மாதிரி மழை வேற எங்களுக்கு விட மாட்டேங்குது மழை. அதுக்கு தகுந்த மாதிரி தானே நாங்களும் இதை யூஸ் பண்ண முடியும். இப்ப பால் இப்ப வேலை ஏத்தணும், கொஞ்சம் பால் கம்மியா பண்றோம். நாங்க குழந்தைங்க எப்படி பண்ண முடியும் சொல்ல? லிட்டர் பால் 1 லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தப்படும் என்று தமிழக அரசின் அறிவிப்பால் தங்களது பால் தினசரி வாங்கும் அளவை குறைக்கக்கூடிய ஒரு சூழலில் தாங்கள் இருப்பதாகவும், 1 லிட்டருக்கு அதிரடியாக 10 ரூபாய் உயர்த்தப்பட்டது தங்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக தங்களுக்கு விழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பாலுக்கு செலவிடப்படும் தொகை அதிகரிக்கும் வரும் நாட்களில். அது மட்டுமல்லாமல் விலைவாசி உயர்ந்து கொண்டிருப்பது தங்களது பட்ஜெட்டில் அதிக அளவு பேரிடிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்ரம். நிச்சயமாக ராம்குமார். அதாவது சராசரியாக ஒரு குடும்பத்தில இது விலையேற்றத்தினால் 1300 ரூபாய் அளவிற்கு அவர்களுடைய பட்ஜெட்டிலே அதிகமாக ஒதுக்க வேண்டும். இதே அளவு பாலை அவர்கள் வாங்கினார்கள் என்று சொன்னார். அதற்காக நம்முடைய பொதுமக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய பால் அளவை குறைத்துக் கொள்வார்கள். இதுதான் ஏற்படக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. திரு பொன்னுசாமி, நீங்க கேட்டிருப்பீங்க, மக்களுடைய கருத்தை கேட்டிருப்பீங்க. இப்போ ஆவின் நிறுவனம் இதற்கு பல்வேறு காரணங்களை சொல்கிறது. நாங்கள் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட திமுக தலைவர் கருணாநிதி சென்று முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சட்டமன்றத்திலேயே அறிவித்தார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆவின் நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லி. இந்த அளவிற்கு ஆவின் நிறுவனம் உண்மையில் இழப்பில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? இதுக்கு முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு தான். ஆவியில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை எங்களுடைய அமைப்பு துவங்கப்பட்ட 2008ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து முன்னாள் முதல்வர் அவர்களிடமும் முன்னாள் துணை முதல்வர்களிடமும் இல்லத்தில் நேரடியாக கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறோம். அந்த இழப்புகளில் இருந்து ஆவின் நிறுவனம் மீண்டு வருவதற்கான சில ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க நிர்வாக சீர்கேடுகள் என்ன அப்படின்னா, ஆண்டொன்றுக்கு சுமார் 80 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு என்பதை விட நஷ்டத்தை சந்திப்பதற்கு காரணம் ஆவியில் இருக்கக்கூடிய முழுக்க ஊழல் கரைபுரையோடி போன அதிகாரிகளால் தான். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு மாதாந்திர அட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழக அரசு கொடுக்கறது பொதுமக்களுக்கு மானிய விலையில குறைந்த விலையில பால் போய் சேரணும் அப்படின்றதுதான். ஆனா அந்த மாதாந்திர அட்டை மூலமா விநியோகம் செய்யக்கூடிய பாலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரை குறைந்த விலைக்கு கொடுக்கறாங்க. சென்னையில மட்டும் நாளொன்றுக்கு 7 லட்சம் லிட்டர் மாதாந்திர அட்டைகள் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த 7 லட்சம் மாதாந்திர அட்டைகள்ல 5 லட்சம் லிட்டர் மாதாந்திர அட்டைகளை ஆவினிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அப்புறம் மளிகை கடைக்காரங்க, உணவகங்கள், இவங்கெல்லாம் ஆவியில் இருக்கக்கூடிய மண்டல கூட்டுறவு சங்க அலுவலக அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து மொத்தமாக 500 அட்டை 1000 அட்டைகள் பெற்று அதன் மூலமா அதை அதிக விலைக்கு விற்பனை செய்யறாங்க. இதன் மூலமா மட்டுமே ஆண்டுக்கு தமிழக அரசுக்கு 57 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம தனியார் பால் நிறுவனம் எடுத்துக்கிட்டா சென்னை மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க இங்க பால் முகவர்களுடைய நேரடி வர்த்தக தொடர்புகள் தான் இருக்காங்க. ஆனா ஆவின் நிறுவனம் மட்டும் சென்னையில
ஒரு 34 மொத்த விநியோகஸ்தர்களுக்கு ஒரு இடைத்தரகர்கள் முறைய கொடுத்திருக்காங்க. அவர்கள் மூலமா தமிழக அரசுக்கும் ஆவி நிறுவனத்துக்கும் ஆண்டுக்கு 23 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுகிட்டு இருக்கு. முகவர்கள் பால் நிறுவனங்களுக்கு இடையே அனைத்து 1.25 கோடி பால் விற்பனை செய்யக்கூடிய அனைத்து தனியார் பால் நிறுவனம் இடைத்தரகர்கள் முறையின்றி நேரடியான வர்த்தகத்தொடர் கொடுக்கறதுனால ஒரு 10,000 லிட்டர் பால் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் கூட நல்ல லாபத்தில் இயங்குது. ஆனா ஆவி நிறுவனம் 21 லட்சம் லிட்டர் பால் 25 லட்சம் லிட்டர் பால் விற்பனையானது இன்னைக்கு 21 லட்சமா குறைஞ்சு போச்சு. அதுவும் சென்னையில மட்டுமே 11 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்யறாங்க. அந்த 11 லட்சம் லிட்டர்லையும் 7 லட்சம் லிட்டர் மாதாந்திர அட்டைகளுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே முன்பணமா வாங்கிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது இழப்பில் செல்கிறது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நிர்வாக சீர்கேடுகள் தான் காரணம், அதுக்கு அதிகாரிகள் தான் முழு பொறுப்பு. இல்ல இப்போ மத்தியஸ்தர்கள் ஆவி நிறுவனம் நியமித்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. மத்தியஸ்தர்களை ஆவி நிறுவனம் நியமித்ததற்கான காரணம் அவர்கள் சொல்வது, அதாவது முகவர்கள் எந்த வகையிலுமே கொள்ளையடிக்க கூடாது, முகவர்கள் எந்த ஒரு முறைகேடுகளிலுமே ஈடுபடக்கூடாது, இதை கண்காணிப்பதற்காக மத்தியஸ்தர்களை நியமித்ததாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெனிஃபிட்ஸ்க்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளெக்சிபிலிட்டிக்காக இதை நியமித்திருப்பதாகவும் அவர்கள் சொல்றாரு. இதுல நியாயம் இருக்கு தானே? இல்ல, இதுல முகவர்கள் கொள்ளையடித்தால் யார் கொள்ளையடித்தாலும் தவறுதான். இதுல முகவர்கள் கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா பால் நிறுவனங்கள் எப்படி நேரடியாக எங்க முகவர்களுக்கு பாலை விநியோகம் செஞ்சு அதற்குரிய தொகையை அதற்குரிய கிரேட்ஸ் உடனுக்குடனே வாங்கி பட்டுப்படா செஞ்சு வாங்கிக்கிறாங்க. இதுல தவறுகள் நடப்பதற்கு 100க்கு 200% வாய்ப்பே இல்லை. இந்த விநியோகஸ்தர்கள் மொத்த விநியோக முறை இருக்கு இல்லையா, இந்த மொத்த விநியோகஸ்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த பால் பண்ணைகள்ல இருந்து அவர்களுடைய சொந்த வாகனங்களில் பாலை வெளியே கொண்டு வராங்க. இந்த கொண்டு வரக்கூடிய பாலை எத்தனை அதிகாரிகள் சோதனையிட்டு அது உரிய அளவோடு வெளியே கொண்டு வருகிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்களா சொல்லுங்க. ஒவ்வொரு வாகனங்களிலும் பலாயிரக்கணக்கான லிட்டர் பால் திருடப்பட்டு வருகிறது நாள் ஒன்றுக்கு. அதன் மூலமா ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கென்று ஒரு கமிஷன் தொகை கொடுக்கிறாங்க. அந்த கமிஷன் தொகை இடைப்பட்ட தரகர்களுக்கு கொடுக்கறதுனால அதுவும் மூலமா அரசுக்கு வருவாய் இழப்பு. இப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு துறையினர் அதுல வருவாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும் போது அரசுக்கு வருவாய் இழப்பு தானே. அப்ப அந்த இடைத்தரக முறை நீக்கப்படும் போது ஆண்டுக்கு ஒரு 23 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் கிடைக்குமானால் அது அரசு கூடுதல் வருவாய் இல்லையா? அதை கண்காணிப்பதற்கு தான் உளவுத்துறை ஊழல் தடுப்பு அதிகாரிகள் இருக்காங்க ஆவிங்கள. ஆனா அந்த ஊழல் தடுப்பு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்றதே தெரியல. அன்னைகளோட இப்ப ஒரு செய்தி பார்த்திருப்போம், டேங்கர் பால் வரக்கூடிய பால்ல பால் எடுத்துட்டு தண்ணியை கலந்ததா. அது பால் பேக் பண்றதுல இருந்து ப்ராசஸிங் பண்றதுல இருந்து பேக் பண்ணி வெளியே கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ற வரைக்கும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஊழல் தடுப்பு அதிகாரிகளுடைய பொறுப்பு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த அதிகாரிகள் முற்றிலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நிலை வரை. அதை தடுக்க வேண்டிய தமிழக அரசு கைகட்டி வாய்வொத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக திரு பொன்னுசாமி, அதாவது ஆவி நிறுவனம் உண்மையில் நட்டத்தில் இயங்கவில்லை, அதில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் தான் காரணம் என்று சொல்லியிருக்கீர்கள். தொடர்ந்து பேசலாம். இதுக்கு இடையில வேலூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் காண்டிவன். இந்த பால் உயர்வுக்கு காரணமா பாதிக்கப்பட போற மக்கள் யாருனாக்கா அடித்தட்டு மக்களும் தினக்கூலி மக்களும் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய மாத வருமானம் 5,000 இருந்து சுமார் 8,000 வரைக்கும் இருக்கு. இதுல இந்த பால் விலை கூடுதலனால மாசத்துக்கு 1,000 ரூபாய் வரைக்கும் அதிகப்படியான செலவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இத பாத்தீங்கன்னா வேற விதமா இன்னொரு கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா கொள்முதல் விலையை 5 ரூபாய்க்கு பெறப்பட்டு அதை பொதுமக்கள் கிட்ட விநியோகிக்கும் போது விற்பனை விலை 10 ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலையும் சரியில்லை, நியாயம் இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் தெரிவித்திருக்காங்க. அரசு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்றால் உடனடியாக பால் விலையை குறைக்கப்பட வேண்டும் என்று அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அடித்தட்டு மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய அத்தியாவசிய பொருளான பால் விலை ஏற்றம், இது பற்றி விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக களத்திலிருந்து மக்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நெல்லையில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் தெய்வானி நம்மோடு இணைகிறார். வணக்கம் தெய்வானி. அதே போல திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார். வணக்கம் விஜயகோபால். உங்களிடம் செல்வதற்கு முன்பாக நான் ஒரு சிறிய புள்ளி விவரத்தை முதலில் மக்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஆவின் பால் விலையேற்றம் குறித்த ஒரு புள்ளி விவரம். பால் உற்பத்தி தமிழகத்தில் பால் கூட்டுறவு சங்கங்கள் 17 கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. பால் குளிரீட்டு மையங்கள் என்பது 35 இருக்கிறது. பால் கொள்முதல் நாள் ஒன்றுக்கு சுமார் 26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் நடைபெறுகிறது ஆவினில் மட்டும். தமிழகத்தின் பால் தேவை நாள் ஒன்றுக்கு 1 கோடி லிட்டராக இருக்கிறது.
தமிழகத்தில் பால் விநியோகம் என்பது ஆவின் பால் 23 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்படுகிறது. தனியார் பால் 1,26,50,000 லிட்டர் விநியோகம் செய்யப்படுகிறது. சமன்படுத்தப்பட்ட பாலினுடைய பழைய விலை 24 ரூபாய் ஒரு லிட்டர். நீல நிறத்தில் அந்த ஆவின் பால் கவர் அதனுடைய விலை. புதிய விலை இப்போது 10 ரூபாய் ஏற்றப்பட்டு 34 ரூபாயாக இருக்கிறது. நிலைப்படுத்தப்பட்ட பால் பச்சை கவர்னுடைய பழைய விலை 29 ரூபாயாகவும் புதிய விலை 39 ரூபாயாகவும் இருக்கிறது. ஆரஞ்சு கலர்ல வரக்கூடிய அந்த பாக்கெட் அதனுடைய பழைய விலை 33 ரூபாய், புதிய விலை 43 ரூபாய். இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால் மெஜந்தா பழைய விலை 23 ரூபாய், புதிய விலை 33 ரூபாய். ஆவினை பொறுத்தவரை 4 வகைகளாக பால் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் சமன்படுத்தப்பட்ட பால் நீல நிறம் பழைய விலை 27 ரூபாய், புதிய விலை 37 ரூபாய். நிலைப்படுத்தப்பட்ட பால் பச்சை கவர் பழைய விலை 21 ரூபாய், புதிய விலை 31 ரூபாய். இது சில்லறை விலையில லூஸ்ல கிடைக்கிறது. நிறை கொழுப்பு பால் ஆரஞ்சு கலர் பழைய விலை 35 ரூபாய், புதிய விலை 45. இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால் மெஜந்தா கலர்ல வரக்கூடிய பால் பழைய விலை 24 ரூபாய், புதிய விலை 34. தனியார் பால் விலை சராசரியாக கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால் 48 ரூபாய் ஒரு லிட்டர், சமன்படுத்தப்பட்ட பால் 44 ரூபாய், நிலைப்படுத்தப்பட்ட பால் 40 ரூபாய், கொழுப்பு சத்து நீக்கப்பட்ட பால் 36 ரூபாய் ஒரு லிட்டர். 2014 மட்டும் தனியார் பால் விலை 4 முறை உயர்ந்துள்ளது. இந்த வருஷத்துல மட்டும் 4 முறை உயர்த்திருக்காங்க. டிசம்பர் 2001 11 ரூபாய் 44 பைசாவிலிருந்து 1 ரூபாய் 6 பைசா உயர்ந்து 12 ரூபாய் 50 காசுகளானது. 2004 கொள்முதல் விலை மட்டும் 1 ரூபாய் உயர்த்தப்பட்டது. விற்பனை விலை உயர்த்தப்படவில்லை. அதாவது ஆவி நிறுவனத்தை பற்றி பேசி 2007 சமன்படுத்தப்பட்ட பால் 12 ரூபாய் 50 காசுகளிலிருந்து 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 14 ரூபாய் ஆனது. 2008 லிட்டருக்கு 2 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டது. 2011 அதிரடியாக 6 ரூபாய் 25 காசுகள் உயர்த்தப்பட்டு லிட்டர் 24 ரூபாய்க்கு விற்பனையானது. 2011 பால் கொள்முதல் விலையை பார்க்கலாம். பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 23 28 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. எருமை பால் லிட்டர் ஒன்றுக்கு 31 34 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தெய்வானை உங்களிடம் கேட்கிறேன். நெல்லையிலே மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இந்த பால் விலை ஏற்றத்தை பொறுத்தவரை? அதாவது தமிழ்நாட்டுல பால் விநியோகத்துல ஆவின் பால் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குதுன்னு சொல்லலாம். அந்த ஆவின் பாலானது அது அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு முழுவதும் 1.5 கோடி லிட்டர் பால் தேவைப்படுது. தற்போது பால் விலை அதிகமானது காரணமாக லிட்டர் 10 ரூபாய் கூடுறதுனால வரக்கூடிய 1ஆம் தேதி அமலுக்கு வர்றதுனால பால் விலை உயர்னால டீ, காஃபி மற்றும் அது மட்டும் இல்லாம நெய், எண்ணெய் அதுல உள்ள அந்த பால்ல செய்யக்கூடிய ஸ்வீட்டா இருக்கட்டும், நெய்ல செய்யக்கூடிய ஸ்வீட்டா இருக்கட்டும் எல்லாமே விலை கூடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைய மக்களிடையே இது பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிருக்கலாம். இது குறித்து ரமேஷ் சொல்லுங்க, எப்படி இருக்குது? பால் விலை உயர்ந்தது உண்மையாக கண்டிக்கப்படுது. பால் விலை உயர்வுனால நீங்க சொன்ன மாதிரி எல்லா பொருளுடைய விலையும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு சத்துணவு இல்லாமல் இறந்து போகக்கூடிய குழந்தைகள் அதிகம். சத்துணவே இல்லை அப்படிங்கறதுனால நிறைய இருந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல பால் விலையை உயர்த்திருப்பது உண்மையாக கண்டிக்கக்கூடியது. இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா பொதுவா கொள்முதல் விலை உயர்த்த வேண்டியது இருக்காது. உற்பத்தியாளர்களுக்கு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகல, அதனால நாங்க இதெல்லாம் வசத்திருக்கோம், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே கொள்முதல் விலை அப்படிங்கிற உயர்த்தி இருக்கிறது அப்படின்னா பசும்பாலுக்கு 4 ரூபாய் 5 ரூபா வசத்திருக்காங்க, எருமைப்பாலுக்கு 4 ரூபா வசத்திருக்காங்க. ஆனா இவங்க இவ்வளவு வசத்திட்டு 10 ரூபாய் விற்பனை விலை வசதிட்டு இருக்காங்க. இப்போ அதிகப்படியாக வசதிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆவின் பால் நிறுவனத்தினுடைய பிரதான நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா அது அரசு நிறுவனம். அதனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கொள்முதல் பால் உற்பத்தியாளர்களுக்கு அவர்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு நுகர்வோருக்கு தரமான பால் குறைந்த விலையில கிடைக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆவின் பால் நிறுவனம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆவின் பால் நிறுவனம்
கொள்முதல் விலை உட்கறதுனால உற்பத்தியாளர்கள் விலையை கேட்கறதுனால நாங்க விற்பனை விலையை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது அப்ப அரசோட பங்கு என்ன இருக்கிறது இதுல? இப்ப அரசு எதுக்காக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. அரசு தேவையில்லையா? அப்ப அரசு நிறுவனம் எதுக்காக உருவாக்குனாங்க? அரசு நிறுவனம் என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏற்றபடி அவங்களுக்கான கட்டுப்படியாகக்கூடிய விலையில எல்லாம் கொடுக்கறதுக்காக பண்றதுதான். அப்போ அந்த அடிப்படையில் அரசு நிறுவனத்தோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, உற்பத்தியாளர்களுக்கு அவர்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுத்து வைக்கணும். விற்பனை விலையை குறைக்கிறதுக்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. மானியம் கொடுக்கணும். மானியம் கொடுப்பது மூலமாக விற்பனை விலையை குறைக்க வைக்கிறதுக்கான வழி இருக்கிறது. கண்டிப்பாக இதை விட அதிகமா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்றேன். அதாவது பால் உயர்த்தப்பட்டதற்கான காரணம் என்ன சார்? அதாவது மாநகராட்சி கவுன்சிலர் முருகன் கிட்ட கேட்கலாம் சார். சொல்லுங்க. அதாவதுங்க, இதுக்கு முந்தைய ஆட்சியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவின் பால் இதே பூரா திவாலா தான் போயிட்டு இருந்தது. இது மாநில அரசாங்கம், இப்ப இருக்கின்ற மாநில அரசாங்கம் அதுக்கு ஏகப்பட்ட மானியங்களை கொடுத்து மாநில அரசாங்கத்தில் இருக்கின்ற பணங்களை போட்டு இந்த ஆவின் பாலை மூடிடக்கூடாது, மக்களுக்கு ஆவின் பால் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அது மாநில அரசு எந்த இதையும் லாபத்தையும் கதறாம மக்களுக்கு அந்த ஆவின் பால்ல உற்பத்தியாளர்கள் அவங்கள வாழ வைப்பது எங்க மாநில அரசு கையில பணத்தை போட்டு செஞ்சுட்டு இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ நாளடைவில் இப்ப பால் விலை உயர்ந்திருக்கிறாங்க. உண்மைதான், பால் விலை உயர்ந்தது உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நேற்று வரைக்கும் நாட்டில் மழை தண்ணியே கிடையாது. விவசாயத்துக்கு இப்ப ஆடு மாடுகள் திங்கக்கூடிய புல்லா இருக்கட்டும், பருத்தி குட்டையா இருக்கட்டும், இல்ல மாட்டு தீவனமாக இருக்கட்டும், இல்ல இந்த சம்பந்தப்பட்ட புண்ணாக்கு பருத்தி குட்டை எல்லாமே விலைவாசி கடுமையா உயர்ந்துட்டு நாட்டில். இங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா மாநிலங்களிலும் இந்த மாட்டு தீவனத்துடைய விலைகள் ஏறிவிட்டது. இப்ப கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 லிட்டர் பால் 57 ரூபாய்க்கு விற்கிறான். அதாவது இங்க நெல்லை மக்களை பொறுத்தளவு பால் விலை உயர்வை கண்டிக்கிறாங்கன்னு சொல்ல, அதாவது பால் உயர்த்தும் போது அதன் சார்ந்த பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்துரும் அப்படிங்கிறது நெல்லை மக்களோட கருத்தா இருக்கு. நிச்சயமா தேவானை. சென்னையில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ராம்குமாரிடம் செல்லலாம். ராம்குமார், குடும்ப தலைவிகள் தனியார் பாலையும் ஆவின் பாலையும் எப்படி பார்க்கிறார்கள்? அதற்கு உண்டான வித்தியாசமாக அவர்கள் கருதுவது என்ன? இப்போது ஆவின் பாலுடைய விலை ஏற்றத்தால் அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க போகிறார்கள்? அதாவது குடும்பம் சார்பில் அவங்களுடைய பட்ஜெட்ல என்ன மாதிரியான பட்ஜெட் கட்ஸ் என்னெல்லாம் பண்ணிக்க போறாங்க குடும்ப தலைவி? நீண்ட காலமாகவே இந்த ஏழை நடுத்தர மற்றும் அந்த பகுதிகளில் உள்ள மக்களிடையே ஆவின் பால் ஒரு பிரத்யேகமான வரவேற்பை பெற்றிருக்கிறது. தமிழக அரசு நேரடியாக இந்த பாலை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு வழங்கி வருவதால் இந்த பாலின் தரமும் சரியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் விலையும் குறைவாக இருக்கிறது என்ற அடிப்படையில் ஆவின் பால் ஏழை நடுத்தர மக்களிடையே ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்று வந்த நிலையில் தற்போது தமிழக அரசு ஒரேடியாக அதிரடியாக 1 லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தியிருப்பது ஏழை நடுத்தர மக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் தொடர்ந்து நீண்ட காலமாகவே ஆவின் பாலை தான் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த விலை உயர்வு அவர்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அறிவதற்காக சென்னையின் பிரதான பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் குடும்ப பெண்கள் நம்முடன் இருக்கிறார்கள். இப்போ தமிழக அரசு அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல்ல ஆவின் பால் 1 லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த போறதா அறிவிச்சிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் உங்களை பாதிச்சிருக்கு? 10 ரூபாய் எப்படி சார் வாங்க முடியும் சொல்லு பாக்கலாம்? 20 ரூபாய் இருந்தது, 18 ரூபாய் இருந்தது, 20 ரூபாய் ஆக்கணும், 23 ரூபாய், இப்ப 30 ரூபாய்க்கு நாங்க எப்படி வாங்கி குடிக்கிறது சொல்லு பாக்கலாம்? பச்சை தண்ணி தான் குடிக்கணும் போது, அது கூட கொண்டாடத்துல விலை ஏற்றிடுவாங்க போது. ஒரு காய் என்ன விலை, தக்காளி வெங்காயம் தான் விலை கம்மியா இருந்து அதுவும் ஏற்றியாச்சு. இந்த மாதிரி ஏழை எப்படி வாங்கி குடிக்க முடியும் நாங்க சொல்லு பாக்கலாம்? இப்ப உங்களால இப்ப தனியார் பால் குடுக்கறாங்க, தனியார் கம்பெனிக்கு எல்லாம் அதெல்லாம் வாங்கி குடுக்கிற அளவுல நீங்க இருக்கீங்களா? அதெல்லாம் சூழல் இருக்கா? ஒன்னும் 1 ரூபாய் கிடையாது. அங்க கட்டலாம் போனாதான் நாங்க வேலைக்கு போன 4 மாசமா ஓட்டுறோம். பால் கூட வாங்கி ஒரு 4 மாசமா அது சரியா நாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணி செய்றீங்க? உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு பால் செலவு பண்ணுங்க? அது உங்க பட்ஜெட்ல இப்ப 10 ரூபாய் உயர்த்தினால எவ்வளவு தூரம் அதிகமா செலவழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப பட்ஜெட் பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்க இப்ப 10 ரூபாய் அதிகமா செலவு பண்ண முடியல எங்களால. இப்ப குடும்ப சூழ்நிலை பண்ண இப்போ எங்க வீட்டுக்கு இப்ப வாங்குற சம்பளம் ஒரு 8000 தான் வாங்குறது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எங்களால பால் விலை அதிகமா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கப்பட்டவங்க வாங்கியிருக்காங்க, இல்லாதப்பட்ட நாங்க எங்க போவோம்? இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்காங்க. இப்ப சொந்த வீடு இருந்தா அவங்க எப்படி வேணா வாங்கிப்பாங்க, இல்ல யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணாம கூட இருப்பாங்க. ஆனா நம்மளால முடியாது, ஏன்னா நாங்க வாடகையில இருக்கோம். அதனால எங்களால ஏத்துல ரொம்ப கஷ்டம் தாங்க.
அதிரடியாக ஒரு லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தியது தங்களது பெரிதும் பாதித்துள்ளதாகவும் நீண்ட காலமாக அவர்கள் ஆவின் பாலையே வாங்கி வந்திருந்தார்கள். தற்போது இந்த 10 ரூபாய் விலை உயர்வு தங்களது குடும்ப பட்ஜெட்டில் மிகவும் ஒரு பாதிப்பாக அமையும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில நிமிடங்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மற்றும் ஆவின் நிர்வாக இயக்குநர் மற்றும் முக்கிய அதிகாரியுடன் ஒரு கூட்டம் நடந்திருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் தற்போது ஆவின் பால் லிட்டருக்கு விலை 10 ரூபாய் உயர்த்தியுள்ளதை அடுத்து ஆவின் நிலையங்களில் பால் தவிர்த்து மொத்தம் 17 பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. ஆவின் வெண்ணெய், ஆவின் நெய், இனிப்பு வகைகள், ஐஸ்கிரீம் உட்பட பாதாம் பாக்கெட் உட்பட பல்வேறு வகைகள் பொருட்களும் விற்கப்படுகிறது. அதன் விலையையும் நவம்பர் முதல் வாரத்திலிருந்து 15% அளவிற்கு உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரத்திலிருந்து தகவல் சொல்லப்படுகிறது. அதனால் நவம்பர் 1ஆம் தேதி முதல் பால் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்த நிலையில் தற்போது பால் தவிர்த்து பிற பொருட்களின் விலையும் 15% உயர்த்த ஆவின் நிர்வாகம் முடிவெடுத்திருப்பதாகவும் அது நவம்பர் முதல் வாரத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது வெளியாயிருக்கிறது. நன்றி ராம்குமார். அதாவது பால் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்ந்தது என்பது பாலோடு போய்விடவில்லை. அது சம்பந்தப்பட்ட பல்வேறு பொருட்கள், பால் சார்ந்த பொருட்கள் எல்லாம் அதனுடைய விலையும் 15% உயர்த்துவதாக தமிழக அரசு அறிவித்திருப்பதாக ஒரு புதிய தகவலை சொல்லியிருக்கிறீர்கள் ராம்குமார். இது உண்மையில் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திதான். திரு பொன்னுசாமி, நீங்க சொல்லணும், இப்படி ஆவின் பால் வெறும் 15% மக்களைத்தான் விற்பனைக்கு வருகிறது என்றும் 85% மக்கள் தனியார் நிறுவனத்தினுடைய பால்களை தான் வாங்கி வருகிறார்கள் என்றும் சொல்கிறீர்கள். இதற்கு ஆவின் எதற்காக இந்த 15%க்கு மட்டும் ஆவின் நிறுவனம் எதற்காக செயல்பட்டு வருகிறது, அல்லது இந்த 15%க்கு மேலே விஸ்தரிப்பு நடவடிக்கைகளை ஆவினால் செய்ய முடியாது? கண்டிப்பா, நிச்சயமாக விஸ்தரிப்பு நடவடிக்கை செய்ய முடியும். அதற்குரிய நடவடிக்கைகளை ஆவின் அதிகாரிகளாகட்டும் தமிழக அரசாகட்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை துளியும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல பால் உற்பத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பாலை விவசாயிகள் உரிய விலை கிடைத்தால் மட்டும்தான் ஆவி நிறுவனத்துக்கு தருவாங்க. ஏன்னா இன்னைக்கு 1 லிட்டர் பாலுடைய உற்பத்தி செலவு விவசாயிகளுக்கு லிட்டருக்கு 34 ரூபாய் செலவாகுது. இந்த சூழ்நிலையில இதுவரைக்கும் பசும்பால் 23 ரூபாய்க்கு தான் கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே விவசாய நிலங்கள்லாம் உரிய விலை கிடைக்காத, விவசாய பொருட்கள் உரிய விலை கிடைக்காதனால ரியல் எஸ்டேட் ஆகி மாதிரி இன்னைக்கு விவசாய பொருட்கள் எல்லாமே கடுமையாக விலை உயர்ந்து போச்சு. அரிசி பருப்புல இருந்து எல்லாமே கடுமை உயர்ந்து போச்சு. இந்த சூழ்நிலையில விவசாயிகளும் பால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதா அவங்க என்ன பண்ணுவாங்க, மாடுகள் அண்டை மாநிலங்களுக்கு இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய தொடங்கி விடுவார்கள். அப்படியே ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நாமளும் பாலுக்கு வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆவின்ல பால் உற்பத்தி செய்வதற்கான பண்ணைகளில் இடவசதிகள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு பால் பண்ணைகளிலும் இடவசதி அதிகமாக இருக்கிறது. ஆனா அதுல உள்ள மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பழம் தின்ன பல ஆண்டுகளாக உபயோகப்படுத்தின பழைய இதுதான் இருக்கு. சமீபத்திய டெக்னாலஜிக்கு தகுந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை ஆவி நிறுவனம் உயர்த்தல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆவி நிறுவனத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறை பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு செக்ஷன்லையும் அந்தந்த மண்டல அலுவலகங்கள், வட்டார அலுவலகங்கள், அந்தந்த பால் பண்ணைகள்ல ஊழியர்கள் பற்றாக்குறை கடுமையா இருக்கு. இன்னைக்கு ஒப்பந்த ஊழியர்கள் 2000க்கு அப்புறம் ஆவியில பணியாளர்களை தேர்வு எடுக்கல. அப்ப அங்க வேலையாட்கள் இருந்தாதான் அந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்கு உண்டான முதல் கட்ட நடவடிக்கைகள் தொடங்கும். அதற்கடுத்து விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்தாதான் விவசாயிகள் ஆவினுக்கு பாலை ஊற்றுவாங்க. தமிழக அரசு இப்ப கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுப்பதற்கு மட்டுமின்றி இந்த பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும்ன்றத என்னுடைய பால்முகர் சங்கத்துடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாம தமிழக இந்த ஆவி நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை ஒண்ணு உண்டு. திருப்பதிக்கே லட்டான்னு கேட்பாங்க, ஆனா திருப்பதிக்கே நெய் கொடுத்த பெருமை ஆவி நிறுவனத்துக்கு உண்டு. அது அந்த தற்போதைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில தான் திருப்பதிக்கே நெய் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம அண்டை மாநிலத்தை சார்ந்து பாலுக்காக அண்டை மாநிலம் சார்ந்து இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலை நாளை அண்டை நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு பொன்னுசாமி. திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மன ஓட்டத்தை, என்ன ஓட்டத்தை பதிவு செய்கிறார் திருச்சி செய்தியாளர் விஜயகோபால்.
திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளது கடும் கண்டனத்துக்குரியதாக வந்து பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா ஒரு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா வந்து குழந்தைகளுக்கு வந்து பயன்படுத்துறது வந்து மாட்டுப்பாலை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து பால் விலை உயர்வு என்பது அதுவும் கடுமையாக 10 ரூபாய் வந்து உடனடியாக உயர்த்தப்பட்டது கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப நம்ம அருகில வந்து ஒரு இல்லத்தரசி ஸ்ரீதேவின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், இந்த பால் விலை உயர்த்திருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? 10 ரூபாய் ஏற்றிருக்காங்க பால் விலை. இது வந்து பொதுமக்கள் எல்லாத்துக்கும் கஷ்டமான விஷயம் தான். அதனால குழந்தைங்க எல்லாம் பால் இல்லைன்னா இருக்க முடியாது. ஒருத்தங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் வந்தோடனே வாங்கன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கன்னு தான் சொல்றோம். அதனால இது குறைச்சிக்கவே முடியாது. அதனால கண்டிப்பா பால் விலை ஏற்றுறது கஷ்டம், குறைச்சே ஆகணும். இதே மாதிரி நம்ம அருகில வந்து தமிழ் செல்வின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், இப்ப பால் விலை 10 ரூபாய்க்கு உயர்த்திருக்காங்கம்மா, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பால் விலை ஏறினது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நாங்க வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால் வாங்கணும். ஒரு லிட்டருக்கு 10 ரூபாய் ஏற்றினா 2 லிட்டருக்கு 20 ரூபா ஆச்சு. மாசத்துக்கு 600 ரூபா ஆச்சு. நடுத்தர வர்க்கத்துக்கு ரொம்ப சிரமமா. இதே மாதிரி நம்ம அருகில வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. அதாவது இவங்க வந்து பால் விலை உயர்வு குறித்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இப்ப குமார்ங்கிறவர்கள் நீங்க சொன்ன பால் விலை உயர்வு பத்தி உங்க கருத்து என்ன? சாதாரணமா 2 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சந்திச்சோம்னா வாப்பா டீ சாப்பிட்டு வரலாங்கிறோம், கடைக்கு போறோம். ஆனா அதுவே இப்ப 7 ரூபாய்னு டீ போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 2 ரூபாய் சேர்த்து 10 ரூபாய் 9 ரூபாய் 10 ரூபாய்னு ஆக்கிட்டு இருக்கும்போது அதையும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டு காணாம போயிடுற மாதிரி தான் தோணும் போல இருக்குங்க. அதனால இதுல கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம அருகில வந்து ஜெயராமன் இருக்காரு, அவர்கிட்டையும் கேட்போம், நீங்க சொல்லுங்க. பால் விலை உயர்வு இன்றைக்கு ஏழை மக்களையும் நடுத்தர மக்களையும் மிகவும் பாதித்திருக்குது. இதை பத்தி எங்களுக்கு பால் தான் அத்தியாவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆகாரத்தை விட மற்ற காய்கறிகளை விட பால் தான் எங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா சத்து அதுலதான் இருக்குது. அதுவும் ஆவின் பாலை நாங்க நம்பிக்கையோட வாங்கி உபயோகப்படுத்துறோம். அதனால இது 10 ரூபாய் விலையேற்றம் வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் அநேகருக்கு மிகவும் குறைச்சா மிகவும் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். இதே மாதிரி நம்ம அருகில வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு விவசாயிகள் பிரிவான மாவட்ட செயலாளர் சிவசூரியன் இருக்கிறார் நம்மள்ட்ட. அவர் வந்து இந்த பால் விலை உயர்த்தப்பட்டதும் விவசாயிகளுக்கு அந்த கொள்முதல் விலை வந்து உயர்த்தி கொடுத்தது பற்றியும் அவர் என்ன கருத்து தெரிவிக்கிறார் நம்ம அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த ஆவின் பால் விலை உயர்வும் அதுக்கு விவசாயிகளுக்கு கொள்முதல் விலை வந்து உயர்த்தி கொடுத்திருக்காங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து? இன்னைக்கு விவசாய தொழில வந்து பெரிய இழப்பு ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய மாற்று தொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு தான். அதிலே குறிப்பா சொல்ல போனோம்னாக்க பசுமாடு எரும மாடு வளர்க்கறது, அன்றாடம் பால் உற்பத்தி மூலம் எங்களுக்கு அன்றாட வருமானம் கிடைக்குது. இன்றைக்கு தமிழக அரசு பொதுவாக பால் உற்பத்தியாளர்களுக்கு பசும்பாலுக்கு ரூபாய் 4ம் 5ம் எருமை பாலுக்கு ரூபாய் 4ம் உயர்த்தியிருப்பது நாங்கள் வரவேற்கிறோம். ஆனாலும் இதை வந்து பொதுமக்கள் தலையில் சுமத்தி 10 ரூபாயாக உயர்த்திருப்பது எங்களுக்கு அதிர்ச்சியூட்டுவதாக இருக்கின்றது. இன்றைக்கு ஆந்திரா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் விவசாயிகளுக்கு பால் உற்பத்தியாளர்களுக்கு அரசே மானியம் கொடுத்து பாலை கொள்முதல் செய்கிறது. அதே போல பொதுமக்கள் சமத்தலை சுமத்தாமல் தமிழக அரசு மானியம் கொடுத்து இந்த பாலை கொள்முதல் செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு பால் உற்பத்தியிலே வந்து ஆவினில் வந்து பல்வேறு முறைகேடுகளும் கூடுதலான விரைய செலவுகளும் அதிகம் ஏற்படுவதை தமிழக அரசு உணர்ந்து கொண்டு அந்த முறைகேடுகளில் ஊழல்களை தடுக்க வேண்டும். அதே போல தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். இதன் மூலம் அங்கே ஆகக்கூடிய கூடுதல் செலவை தவிர்க்கலாம். இந்த உபயோகிப்பாளர்களுக்கு, அதாவது பால் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த விலை உயர்வு என்பது தேவையற்றது. எனவே தமிழக அரசு அந்த 10 ரூபாய் விலை உயர்வை வாபஸ் வர வேண்டும். இன்னும் விவசாயிகளுக்கு வந்து மானியத்தில் பால் விலையை உயர்த்தி கொடுத்து எங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பால் என்பது பாத்தீங்கன்னா அதுவே அதோடைய அடுத்த பொருளாக வந்து டீயாக வந்து அதுதான் ஏழைகளுடைய ஒரு உற்சாக பானமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இது போன்ற வந்து ஏழை மக்கள் வந்து கட்டிட தொழிலாளர் உள்ளிட்டோர் வந்து அதிகமா பயன்படுத்துற பொருள் டீ தான். அந்த டீயோட விலையும் வந்து இப்ப தற்போது வந்து உயர்த்தப்படலாம்ங்கிற அச்சம் வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்கு. இது குறித்து நம்ம டீ கடை உரிமையாளர்கள் பேசும்போது ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து டீ தூள், அதுக்குண்டான கேஸ் உண்டான செலவு, சர்க்கரை உண்டான செலவு வந்து அதிகமா இருக்கு. இதனால டீக்கு வந்து டீயோட விலை வந்து 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் வந்து உயர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால டீ தூள் டீயோட விலையும் வந்து உயர்வதால பொதுமக்கள் வந்து கடும் அவதிக்கு உள்ளாவாங்க. நன்றி விஜயகோபால். இதே போல சேலம் மற்றும் கிருஷ்ணகிரியிலிருந்து நமது செய்தியாளர்கள் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பதிவு செய்கிறார்கள்.
கடந்த காலங்களில் பால் விலை உயர்த்தப்படும் அப்படி பார்த்தோமானால் லிட்டருக்கு ₹1, ₹2 அல்லது ₹2.50 அந்த அளவுக்கு மட்டுமே உயர்த்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை ₹5 அளவிற்கு இந்த பால் விலையானது உற்பத்தி விலையானது விலையேற்றம் ₹5 அளவுக்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டுள்ளது பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை தான் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது நுகர்வோர் என்று பார்த்துக் கொண்டால் அவர்களுக்கு ₹10 அளவிற்கு பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆவினுக்கு பார்த்தோம்னா தற்போது ₹10 உயர்த்தப்பட்டதால் உற்பத்தி செலவு ஏற்கனவே ₹11 இருந்தது. ஆனால் தற்போது இவர்களுக்கு வருவாயானது ₹5 கூடுதலாக கிடைக்கும். அதாவது ₹16 லிட்டருக்கு ₹16 அளவிற்கு பால் விலையினுடைய உற்பத்தி செலவு அவர்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இது விவசாயிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியுள்ள விவசாயிகள் தங்களுக்கே ₹10 முழு ₹10 தங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டுமல்ல தற்போது நுகர்வோர் என்று பார்த்துக்கொண்டால் ₹10 அளவிற்கு பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளது அவர்கள் ஒரு சுமையாக பார்க்கப்படுகிறது. காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பால் என்பது அன்றாட தினம் பால் உபயோகிக்கப்படக்கூடிய ஒன்று. அதனை தற்போது ₹10 அளவிற்கு விலை உயர்ந்துள்ளது அவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியாக மட்டும்தான் காணப்படுகிறது. கால்நடை தீவனங்களின் விலையேற்றம், மழையின்மை, வறட்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. கடந்த 16ஆம் தேதி தந்தி டிவியில் ஒளிபரப்பான உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கை குறித்து முழுமையாக விவாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கை ஏற்று பால் கொள்முதல் விலையை உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் பாலின் விற்பனை விலையையும் லிட்டருக்கு ₹10 உயர்த்துவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்ற ஒரு உத்தரவையும் அவர் வெளியிட்டிருந்தார். இது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாலும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். இப்ப ஒரு தடவை 3 தடவை எல்லாமே விலைவாசி ஏற்றி இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கிற பால் இருந்து பால் விலை ஏற்றினா அந்த குழந்தைங்களுக்கு எந்த தட்டு பொருள் கொடுக்க முடியும்? அதே கொடுக்க முடியலன்னா ஒரு ஏழைப்பட்ட ஜனங்க எப்படி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும்? ₹10 பால் விலை ஏற்றி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம டீ குடிக்கிறதுனா ஒரு டீ ₹7 ₹8 விற்கிறாங்க. ₹10 ஏத்துனாங்கன்னா லிட்டருக்கு டீ அப்புறம் ₹15 கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் நம்ம எப்படி டீ சாப்பிட கூட ரொம்ப சிரமமான சூழ்நிலை வந்துடும். இந்த பால் விலை ஏற்றம் என்பது பாலோடு முடிந்து விடவில்லை. பாலோடு தொடர்புடைய நெய், வெண்ணெய், டீ போன்ற அத்தியாவசிய பொருட்களிலும் இந்த விலையேற்றம் என்பது எதிரொலிக்கும். அதோடு கூட தனியார் பாலுடைய விலை இதனால் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தனியார் கொள்முதல் விலை விவசாயிகளுக்கு உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கும். ஏன்னா அவங்க இன்னும் அதிகமாகவே கொள்முதல் விலையை ஏற்றி விவசாயிகளுக்கு கொடுப்பார்கள் போட்டி காரணமாக. ஆனால் விற்பனை விலையை தனியார் பால் நிறுவனம் உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. நம்ம கொள்முதல் விலையை இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. உண்மையில் விவசாயிகள் கிட்ட நம்ம பேசும்போது விவசாயிகள் தனியார் நிறுவனங்களை அதிகமாக நாடி செல்கிறார்கள் கொள்முதலுக்காக, விற்பனைக்காக. இதற்கு காரணம் என்ன? உண்மையில் அவர்கள் கொள்முதல் விலை இவர்களை விட அதிகமாக வழங்குகிறார்கள் என்ற ஒரே காரணம் மட்டும்தான். நிச்சயமா அது மட்டும் கொள்முதல் விலையை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்கிறது மட்டுமே காரணம் இல்ல. ஒன்னு கால்நடை மருத்துவம், அரசு துறை ஆவி நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவமனைகளை தான் விவசாயிகள் மாடை ஓட்டிட்டு அதுக்குண்டான மருத்துவ வசதிகளை செய்யணும். ஆனா தனியார் பால் நிறுவனங்கள் விவசாயிகள் இடத்துக்கே சென்று மருத்துவ வசதிகள் செஞ்சு தராங்க. ஒண்ணு. ரெண்டாவது பணப்பட்டுவாடா, உரிய நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்யறது ஆவி நிர்வாகத்துல. ஆனா தனியார் பால் நிறுவனங்கள் முன்னதாகவே பணப்பட்டுவாடா செய்யறாங்க. அது மட்டுமின்றி ஒரு விவசாயி நாளொன்றுக்கு ஒரு 20 லிட்டர் பால் ஊத்துறாருன்னா ஒரு 50,000 60,000 முன்மூலமாக கொடுத்து தினமும் ஊற்றக்கூடிய பாலுக்கும் உடனடியாக பணப்பட்டுவாடா செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய ஒரு விவசாயியோட இல்லத்துல ஒரு 2 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய படிப்பு செலவுக்கு நிதி வேணும் அப்படின்ற சூழ்நிலையில அரசு துறையிலிருந்து எந்த விதமான நிதி உதவியோ படிப்புக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஆனா தனியார் பால் நிறுவனங்கள் அந்த விவசாயிகளுடைய குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள், மேற்படிப்புகளுக்கான செலவு அனைத்து வசதிகளையுமே செஞ்சு தராங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தனியார் பால் நிறுவனங்களை விவசாயிகள் நாடுறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தனியார் பால் நிறுவனங்கள் தான் எங்களுடைய முகவர்களுக்காகட்டும் விவசாயிகளுக்காகட்டும் உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. தமிழகம் முழுக்க இன்னைக்கு 1.5 லட்சம் பால் முகவர்கள் நாங்க இருக்கோம். வெயில், புயல், மழை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொதுமக்களுக்கு தங்குதடையற்ற சேவையை வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இதை ஒரு பால் வணிகமா பார்க்காம ஒரு சேவை சார்ந்த வணிகமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்க முகவர்களுக்கும் இந்த ஆவி நிறுவனமாகட்டும் தமிழக அரசாகட்டும் ஒரு உரிய அங்கீகாரம் இந்த நாள் வரைக்கும்
கொடுக்கல. தனியார் நிறுவனம் மக்களுக்கான சேவையாக இதை பார்க்கிறதுன்னு சொல்றீங்க. எப்படி ஆவின் நிறுவனத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு 13 ரூபாய் அதிகமான விலையேற்றி இருப்பதா? விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்க. தனியார் பால் நிறுவனங்கள் இல்ல நான் விற்பனை விலையை சொல்றேன். இல்ல தனியார் பால் நிறுவனங்கள் கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் கொடுக்கறத விட 10 ரூபாய் வரைக்கும் அதிக விலை கொடுத்துதான் வாங்குறாங்க. அதிக விலை கொடுத்து வாங்கும் போது அதிக விலைக்கு தான் விற்க முடியும். விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலையை வழங்கிதான் அவங்க வாங்கி அதுல இருந்து மேற்கொண்டு லாபத்தை வச்சு வைக்கிறாங்க. கொடுத்து வாங்குவது எதற்குன்னு கேட்கிறேன். அதாவது பால் உற்பத்திக்கும் நீங்க வாங்கக்கூடிய கொள்முதல் விலைக்குமான இந்த வேறுபாடு எதற்கு? ஆவின் நிறுவனம் ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறத நீங்க 35 ரூபாய்க்கு ஏன் வாங்குறீங்க? அதுல அந்த பால் நிறுவனங்களுக்குள்ள போட்டிகள், அந்த போட்டிகள்ல இன்னைக்கு அண்டை மாநிலங்கள்ல முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திரா கர்நாடகாவில் உள்ள நிறுவனங்கள் அந்தந்த மாநிலங்களிலேயே பால் கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அண்டை மாநில விற்பனை செய்யக்கூடிய பால் நிறுவனங்கள் நம்ம தமிழகத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் வியாபிச்சுட்டாங்க. அவர்களுடைய கொள்முதல் தமிழகத்திலையும் வந்துட்டதுனால அவர்களுடைய ஆந்திராவில் கொள்முதல் விலை உயரும் போது அங்க என்ன விவசாயிகள் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்குறாங்களோ அதே கொள்முதல் விலை இங்கேயும் வைக்கிறாங்க. இங்கு கொள்முதல் விலை உயரும் போது அங்கேயும் உயர்த்தி கொடுக்குறாங்க. சோ அவங்க மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்ற மாதிரி தனியார் பால் நிறுவனத்துக்கு 2 பக்கமும் அடி. ஆந்திராவில் கர்நாடகா விலை உயரும் போது அங்கேயும் உயர்த்துறாங்க, இங்க உயர்த்தும் போது இங்கேயும் உயர்த்துறாங்க. அதே போல விற்பனை விலையும் அங்க உயரும் போதும் உயர்த்துறாங்க, இங்க உயரும் போதும் உயர்த்துறாங்க. ஆக மொத்தம் லாபம் நஷ்டம் ரெண்டும் வரும்போது ரெண்டுக்குரிய பலனை தனியார் பால் நிறுவனங்கள் அனுபவிக்கிறாங்க. இப்போ உயர்த்தப்பட்ட பால் விலையின் காரணமாக ஆவின் நிறுவனத்திற்கும் தனியார் பால் நிறுவனத்திற்குமான விற்பனை விலையில் வித்தியாசம் என்பது ஒரு 3 ரூபாய் அளவுக்கு தான் இருக்கு. இப்போ தனியார் நிறுவனங்கள் இப்போ கொள்முதல் விலையை அவர்கள் அதிகரிப்பதற்கான கட்டாயத்தில் அவர்கள் இருக்காங்க. கொள்முதல் விலையை உயர்த்தினால் மீண்டும் பால் விற்பனை விலையை தனியார் நிறுவனங்களும் உயர்த்துவார்கள் தானே? கண்டிப்பா. இது என்ன பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணுன்ற பழமொழி ஒண்ணு தமிழ்ல உண்டு. அத போல தனியார் பால் நிறுவனங்கள் நீ அடுத்த நிறுவனம் எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு பால் நிறைய வரணுன்றதுக்காக அந்த நிறுவனத்தை விட நான் லிட்டருக்கு 5 ரூபா 10 ரூபா அதிக விலை கொடுத்து நான் கொள்முதல் பண்றேன் விவசாயிகளுக்கு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அப்ப விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே உங்களுக்கு வேற வருமானம் இல்லை விவசாயிகளுக்கு. அப்ப எங்க யார் அதிக விலை கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் பாலை ஊத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விவசாயிகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக பால் நிறுவனங்கள் கண்டிப்பாக விலை ஏற்றும். ஆனா தமிழக அரசு வருவாயிட்டக்கூடிய பேருந்து கட்டணம், ஆட்டோ கட்டணங்களை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஆனா பால் ஒரு அத்தியாவசியமான அவசியமான உயிர் காக்கக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் பிறப்பில் தொடங்கி இறப்புக்கு பின்னரும் தேவைப்படக்கூடிய உலகத்துல ஒரே பொருள் எதுனா அது பால் மட்டும்தான். அப்படிப்பட்ட பாலுக்கான விற்பனை விலை கொள்முதல் விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை ஏன் தமிழக அரசு கையில் எடுத்துக்கல? அப்போ இதுல என்ன இதுல அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அனைவருமே ஒரு கூட்டு கொள்ளையடிக்கிறார்களோ என்ற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாட்டை எங்களுக்கு ஏற்படுத்துது. இந்த கொள்முதல் விலையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை அரசு ஏன் கையில் எடுக்கல அப்படிங்கிறீங்க? உற்பத்திக்கும் கொள்முதலுக்குமான வித்தியாசம் என்ன, அது சொல்லுங்க. உற்பத்திக்கும் கொள்முதலுக்கும் ரொம்ப அளவுல வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஆவின் நிறுவனம் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ஏற்கனவே கொள்முதல் விலையை 8 ரூபாய் உயர்த்திருக்காங்க, விற்பனை விலையை 10 ரூபாய் உயர்த்திருக்காங்க. கண்கூடா நம்ம பாக்குறோம் விவசாயிகளுக்கு 8 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. ஆனா தனியார் பால் நிறுவனங்கள் இந்த கடந்த ஆண்டுல இருந்து தற்போது அக்டோபர் வரைக்கும் 7 முறை உயர்த்திருக்காங்க 14 ரூபாய். இந்த 14 ரூபாயில விவசாயிகளுக்கு எவ்வளவு உயர்த்தி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? மக்கள்ல தமிழகத்தில் 7.5 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நிச்சயம் பாதிப்பு தான். அதுல ஒரு மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் கண்டிப்பா அது குற்றம் தான். இதே நீங்க உங்களுடைய நன்றி அறிவிக்கக்கூடிய அறிக்கையில நீங்க சொல்லியிருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு அறிவித்திருக்கக்கூடிய நன்றி அறிவிக்கும் அறிக்கையில நீங்க சொல்லியிருக்கிறது வெறும் 15% மக்களுடைய பாதிப்பை மட்டுமே எதிர்க்கட்சிகள் பேசுகிறார்கள், எதிர்க்கட்சிகள் சுயநல நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள் சொல்றீங்க. இப்ப ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாலுமே பாதிப்பு தான் சொல்றீங்க. ஏன் இதை நாங்க ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா 85% மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய 1,29,00,000 லிட்டர் கூடிய பால் விலை கடந்த 7 முறை விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் குரல் கொடுக்காத அரசியல் கட்சிகள் தமிழக அரசு எந்த ஒரு விலை உயர்வை அறிவித்தாலும் அது விலை உயர்வு அறிவிக்கிறத ஆதரிக்கல. ஆனா 85% மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய விலை உயர்வை அறிவிக்கும் போது எதிர்க்காத அரசியல் கட்சிகள் இப்போது எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் ஓரணியில் திரண்டு கட்சி பாகுபாடின்றி சிறிய கட்சி பெரிய கட்சி என்று எந்த பாகுபாடும் இன்றி அனைவருமே எதிர்க்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சுயநல அரசியல் இல்லாம என்ன? அப்போ இந்த 85% மக்கள் இவங்களுக்கு யாருமே வாக்களிக்கலையா? அவங்க வாக்களிச்சுதானே இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு மாநகராட்சி நகராட்சி மன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவங்க ஆட்சி கட்டல இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் 15% மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்களா?
அப்ப 15% மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான், 85% மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான். அதனால நாங்க சொன்ன குதிரையின் கடிவாளம் குதிரையை ஓட்டுபவர் கையில் இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம குதிரையை உட்கார்ந்து பால் கொள்முதல் விலையும் உற்பத்தி விலையும் விற்பனை விலையும் இந்த அதிகாரம் என்பது, இதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அரசின் கையில் இருக்க வேண்டும். இறுதியாக களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் கேட்கிறேன், மக்களுடைய இறுதியான கோரிக்கை அரசுக்கு என்னவாக இருக்கிறது? செய்தியாளர்களை சொல்லலாம். ராம்குமார். சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்து வரும் சமூக ஆர்வலர் டாக்டர் மதன்குமார் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் தற்போது தமிழக அரசு ஒரு லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தியுள்ளது பின்னணி என்ன, இது சமூகத்தில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நிறைய ஏழை குழந்தைகள் கண்டிப்பாக சொல்லப்போனால் மரணத்தை கவும். நிறைய ஏழை குழந்தைகள் பால் இல்லாமல் ஏற்கனவே செத்துக் கொண்டிருக்கிறது. இந்த விலை உயர்த்துவதனால் இன்னும் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இதை தமிழக முதல்வர் இதை மனதில் கொண்டு இந்த குழந்தைகளுக்காக ஏழைகளுக்காக இந்த பால் விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும். தற்போது தமிழக மக்களின் கோரிக்கையாக இந்த பால் விலை உயர்வு நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்ற அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். உடனடியாக இந்த விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பிரச்சனை தற்போது அரசியலாகவும் உருவெடுத்திருக்கிறது. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சிகளான தேமுதிக மற்றும் நெல்லை செய்தியாளர் தெய்வயானை, உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். மக்களுடைய கோரிக்கை அரசுக்கு என்னவாக இருக்கிறது? இறுதியாக சுருக்கமா சொல்லுங்க. அதாவது பாலுங்கிறது மக்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருளா இருக்கு. அதனால வந்து பால் விலை உயர்த்தும் போது எல்லாமே விலை உயரும் அப்படிங்கிறது பொதுமக்களோட இதா இருக்கு. அதனால பொதுமக்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி அமல்படுத்தக்கூட இருக்க இந்த 10 ரூபாய் உயர்த்த வேண்டியது வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கறத பொதுமக்களோட கோரிக்கை மற்றும் வேண்டுகோளாகவும் இருக்கு. நிச்சயமாக தெய்வான. இதே போல விழுப்புரம், சேலம் மாவட்ட பொதுமக்கள் நம்மிடம் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை கேட்கலாம். அவர்களுடைய உள்ள குமுறல்கள் என்ன பார்க்கலாம். பால் விலை வந்து லிட்டருக்கு 10 ரூபாய் ஏற்றதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஏழை மக்கள், அடித்தட்டு மக்களை ரொம்ப கடுமையா பாதிக்குது. இது வந்து தினமும் கை குழந்தை வச்சுன்னு காலையில மாலை 2 வேளை பால் வாங்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. 1 ரூபாய் 2 ரூபாய் ஏற்றினா கொஞ்சம் அதெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரே 10 ரூபாய்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. குழந்தைகளும் நடுத்தர மக்கள் எல்லாருக்குமே வந்து பாலுங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய ஒரு உணவுப் பொருளா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பால் விலை வந்து ஏற்றிருக்காங்கிறது வந்து ரொம்பவே வருத்தம் அளிக்கிறது. 5 ரூபாய் வந்து கொள்முதல் விலையை வந்து கூட்டி கொடுத்துட்டும் 10 ரூபாய் வந்து மக்கள்கிட்ட வந்து வாங்குவதும் எந்த வகையிலையும் நியாயமில்லாத ஒரு செயலா இருக்குது. இந்த சாதாரண கூலி தொழிலாளி, எனக்கு வந்து என்ன வருமானம் வந்து ஒரு நாளைக்கு 300-400 ரூபா. 1 லிட்டர்னாக்க நான் 2 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் 2 குழந்தைங்களுக்கு, எங்களுக்கு டீ காப்பி காலையும் சாயந்தரமும் 1 லிட்டரு, தயிருக்கு போக மொத்தம் 2 லிட்டர் பாலுக்கு 20 ரூபா. மாசம் எவ்வளவு ஆகுது? 20 ரூபாந்தாக்கா 600 ரூபா ஆகுது. எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு என்ன கூட இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்களா இருக்காங்க. இப்படி வரக்குள்ள இந்த 1 லிட்டருக்கு 10 ரூபா 5 ரூபா ஏற்ற தப்பு கிடையாது. ஏன்னாக்கா அந்த மாடு வந்து வளர்த்துறாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தட்டு வாங்கணும், தீவனம் வாங்கணும், அவங்க எல்லாம் பராமரிப்பு பண்ணணும். இன்னைக்கு வந்து ரேட் ஏறுது, தப்பு கிடையாதுங்க. ஆனா அரசாங்கம் வந்து அவங்க வயிற்றுல அடிக்காம இந்த விலையை வந்து அரசாங்கம் ஏற்றக்கூடிய 10 ரூபா விலையை வந்து குறைக்கணும். ஒரு நல்லவங்க கெட்டவங்களை வாங்க சார் டீ சாப்பிடலாம், வாங்கின டீ சாப்பிடலாம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா டீ இன்னைக்கு 10 ரூபாய் போகுது, டீ 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 ரூபாய் ஒருத்தர் கூட நட்புகளை நேசிக்க முடியாது, குழந்தைக்கு பால் ஊற்ற முடியாது, நோயாளிகள் வாங்கி குடிக்க முடியாது. ஆகவே எல்லா மக்களுக்கும் மிகவும் இந்த பலனா இருக்கக்கூடிய இந்த பால் விலையை கண்டிப்பா நீக்கணும். அதை கருணை உள்ளத்தோட அரசு வந்து பரிசீலிக்கிறேன்னு நாங்கள் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்களுடைய கருத்தை கேட்டோம். திரு பொன்னுசாமி, உங்களுடைய இறுதியான கோரிக்கை அரசுக்கு என்னவாக இருக்கும்? சுருக்கமா சொல்லுங்க. அந்த பால் விலை உயர்வை மறுபரிசீலனை செய்யணும்ன்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இனி வருங்காலங்களில் உடனடியாக ஆவினில் நடைபெற்று வரக்கூடிய சீர்கேடுகளை களைந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி ஆவின் பால் உற்பத்தி அதிகப்படுத்துவதாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு அண்டை மாநிலம் கர்நாடகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாள் ஒன்றுக்கு 18 லட்சம் லிட்டர் கொள்முதல் உற்பத்தியாக இருந்த அந்த நிறுவனம் விவசாயிகளுக்கு லிட்டருக்கு 5 ரூபாய் மானியம் கொடுத்ததின் விளைவு இன்று நாளொன்றுக்கு 75 லட்சம் லிட்டராக உயர்ந்திருக்கு. ஆனா தமிழகத்தில் 25 லட்சம் லிட்டர் கொள்முதலாக இருந்த நிலை இன்று 21 லட்சமாக குறைந்துள்ளது. இந்த நிலை மாறி தமிழகத்தில் விற்பனை செய்யக்கூடிய 1.5 கோடி லிட்டர் பாலும் தமிழக அரசுடைய ஆவின் நிறுவனத்தில் உள்ள ஆவின் நிறுவனம் குறைந்தபட்சம் ஒரு 75% பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய தமிழ்நாடு பால் முகவர் சங்கம் தமிழக அரசுக்கு அனைத்து ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்திய பால் வளத்தை சுரண்டுவதற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அதை காத்திட பால் உற்பத்தியாளர்கள், பால் முகவர்கள், பொதுமக்கள்
சமூக ஆர்வலர்களை ஒன்று திரட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் எங்கள் அமைப்பின் சார்பில் துவங்க இருக்கிறோம். நன்றி திரு பொன்னுசாமி. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற 3ஆம் உலக நாடுகளில் பால் என்பது மிகப்பெரிய ஊட்டச்சத்து சப்ளையராகவே இருந்து வருகிறது. பாலினுடைய விலையேற்றத்தை அடித்தட்டு மக்கள் நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள். அது அவர்களுடைய மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அவர்களால் பாலை உபயோகிக்கவே முடியாத நிலைக்கு அவர்கள் போய்விடுவார்கள் என்பதை பொதுமக்களுடைய கருத்தாக இருந்தது. மேலும் 15% மட்டுமே பால் நுகர்வோர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதனுடைய எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும். ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரை ஆவின் நிறுவனம் என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனம் லாப நோக்கில இயங்காமல் மக்களுடைய நலன் சார்ந்து இயங்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்ட நமது செய்தியாளர்களுக்கும் அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு பொன்னுசாமி அவர்களுக்கும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் உள்ளது உள்ளபடியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனையில் நாளை உள்ளது உள்ளபடியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.